Hello beautiful peoples, welcome back on another Python tutorial video. Hi guys, நேற்று நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? டைப் காஸ்டிங்னா என்னென்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, நான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இன்புட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். யூசர் கிட்ட வந்து நம்ம ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படுது. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே கேம் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேமுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பப்ஜியே எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்ஜியே எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளே லாகின் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமுக்குள்ளே போகக்குள்ள அது என்ன கேட்கும்னா, என்டர் யுவர் நேமு இல்லை என்டர் யுவர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து ஒரு நேமை வந்து அதில் கொடுக்குறீங்க இன்புட்டாக, அது வந்து இன்புட்டை வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறீங்க அந்த கேமில், அந்த டைமில் வந்து யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி வரும். அந்த டைமில் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க நேமை. அந்த டைமில் எந்த டைமில் தேவைப்படுதோ அப்போ வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அதை எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம் ப்ராக்டிக்கலாக. பிரிண்ட் enter your name. நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்கள் நேமை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நேம் ஈக்குவல் டு இன்புட் வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இன்புட்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற அந்த ப்ராக்கெட்ஸை கொடுத்தா போதும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து இன்புட்டை வாங்கிடும். இப்போ நம்ம வந்து அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே மிஸ்டர் ஆர் மிஸ், அது நான் சும்மா மிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். ஒரு கமா கொடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த நேமை வந்து வாங்குகிற நேமை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேங்களா. அதுக்காக ஒரு கமா கொடுத்து நேம், இன்னொரு கமா கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே you completed level 100, சும்மா ஒரு பேச்சுக்காக. ஓகேங்களா. லெவல் 100 முடிச்சிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் பேசக்கூடாது. இப்போ இது ரன் பண்ணால் என்ன ஆகும் பார்த்துடலாமா. ஓகே, இங்கே கேட்குது பாருங்கள், என்டர் யுவர் நேம் அப்படி கேட்குதா. இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு என்னோடய நேமை ஜஸ்ட்டு என்னோடய பப்ஜியோட ஐடியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் வந்து ஈவில் டிஜே கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். மிஸ்டர் ஈவில் டிஜே யூ கம்ப்ளீட்டட் லெவல் 100. ஓகேங்களா, வந்துடுச்சு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு. இதில் வந்து ஒரு நான் நேற்று வீடியோ, அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போது நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட்டு பிரிண்ட்குள்ளே டைப்குள்ளே நான் என்னோடய நேம் இப்போது என்னன்னு பார்த்துடலாமா. ஓகே, ரன் பண்ணிடலாம். புரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுத்தா, இப்போ நாங்கள் நம்பர் கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து கோட்ஸ்குள்ளே தான் அதனோட வேல்யூ வந்து அது அசைன் பண்ணிக்கும். நீ இதை வந்து 3 லைனாக தான் டைப் பண்ண முடியுமா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கோட்ஸை வந்து சுருக்கப்பா வந்து இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கோட்ஸை வந்து சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கோட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் இந்த லைனை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நான் மூணு லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து இதை நான் வந்து 2 லைனில் சுருக்கிறேன். ஓகேங்களா. நேம் சொல்லிட்டு வேரியபிளை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட்டில் கொடுக்க வேண்டியதை இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுத்து. ஓகேங்களா. என்டர் யுவர் நேம்
இப்போது நம்ம வாங்கின இன்புட்டை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஓகே மிஸ்டேக் அடிச்சிட்டேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ் மிஸ்டர் கமா கொடுத்து நேம் கமா யூ கம்ப்ளீட்டட் level 100. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கேட்ட அதே ஆன்சர் தான் இப்போயும் கேட்கும். நான் இப்போ வெறும் டிஜே மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே டிஜே கொடுத்து மிஸ்டர் டிஜே யூ கம்ப்ளீட்டட் 100 level 100. ஓகேங்களா? இப்போ இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து நம்மளோட கோட்ஸை இப்போ இதை வந்து ஒரு லைனாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கோட்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் நடத்துகிறத வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் ஞாபகம் இருக்கும். அப்புறம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் மறந்துடுவீங்க அந்த டைமில். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் வந்து இது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும்ன்றதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா நிறைய இடத்துல நீங்கள் வந்து இந்த தப்பை அடிக்கடி பண்ணுவீங்க. இப்போது அதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த இதில் தெரிஞ்சு. இப்போது நான் வேர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் யூசர்கிட்டேருந்து நான் இன்புட்டை வாங்க போகிறேன். ஓகேங்களா? இன்புட்குள்ளே என்டர் நம்பர் ஓகே நம்னு போட்டுக்கிறேன். இப்போது பிரிண்ட் யுவர் ஆன்சர் இஸ் ஓகே. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஒரு கமா கொடுத்து வேர் ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ நான் இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆன்சர் என்ன வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமிங்கை நான் இப்போ இந்த வீடியோ போடுற டைமிங்கை மென்ஷன் பண்ணி. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு வேல்யூ வந்து கேட்குது. நான் வந்து 6 அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா? அதுவே என்ன சொல்லுது பாருங்கள். அதாவது ஸ்ட்ரிங் வந்து இது கூட ஸ்ட்ரிங்காக சேர்ந்து வந்துடும் அப்படின்னு. அதாவது ஸ்ட்ரிங்கானா புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அந்த நம்பர் 4 கூட சேர்ந்து 64ஆக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுது. நீங்கள் சப்போஸ் இது வந்து விஎஸ் கோடாக இருக்கவே சொல்லுது. சப்போஸ் இது வேறு ஒரு இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு கோடு எடிட்டராக இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன எடுத்துக்கும். அதாவது 64ஆக கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துரும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஆட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே போட்டு ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட்டு இன்ட்டுன்னு கொடுத்தா போதும். இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் ஓகே என்டர் நம்பர் 4 ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்கள் வந்து இந்த டைப் காஸ்டிங், இதுதான் டைப் காஸ்டிங். நீங்கள் போன வீடியோ நீங்கள் இதை பற்றி நல்லா தெளிவாக பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இந்த டைப் காஸ்டிங் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைப் காஸ்டிங் இந்த டைப்பை நீங்கள் இதனோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அதே மென்ஷன் பண்ணிச்சு பார்த்தீங்கல்ல, கன்கார்டினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்குகிற இன்புட்டை
ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணணுமோ ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் இதில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இது டைப் காஸ்டிங் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.